சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சு 4 கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் இது லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடலாம். ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி ஊற வச்சு புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா இதில் ஆட் பண்ணி மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ சாதமும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் மசிச்சு விட்டு நம்ம காய்கறியோடு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வரணுன்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. கடைசியாக நெய் ஊற்றி இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.